வானில் வெண்ணிலவு முகம் காட்டுவதை பார்த்து மாலை பொழுது மயங்கிக்கிறதோ இல்லையோ, ரஷிதா மட்டும் மயங்கி போவாள். அந்த முழுவட்ட நிலவின் அழகு அவளை மொட்டை மாடிக்கு வா என்று அழைப்பது போல தோன்றும். இவளும் மொட்டை மாடிக்கு வந்து விடுவாள். தன்னென்ற அந்த நிலவின் குளிர்ச்சியான வெளிச்சத்தில் தன்னையே மறந்து குறுக்கும் நெடுக்குமாக நடைபயில்வாள். மாலை 7 மணிக்கு மொட்டை மாடிக்கு போன மகள் இரவு 11 மணி ஆகியும் கீழே இறங்கி வராததால் கோகுல கிருஷ்ணனுக்கு மனம் ஈர்ப்பு கொள்ளவில்லை. கோதை நாயகி, இங்க வா. இன்னுமா ரஷிதா மொட்டை மாடியில இருக்கா? மார்கழி பனி உடம்புக்கு ஆகுமா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போய் குழந்தைய அழைச்சிட்டு வா, நள்ளிரவு நெருங்க போகுது என்று மனைவியை விரட்டினார். கல்யாண வயசுல பொண்ணை வச்சுட்டு இன்னும் குழந்தைன்னு சொல்லி அவளுக்கு செல்லம் கொடுக்கறதே நீங்க தான். நானா அவளை மொட்டை மாடிக்கு போக சொல்றேன்? அவளாக போன நான் என்ன பண்ணட்டும்? பதில் சொன்னால் கோதை நாயகி. எதற்கெடுத்தாலும் பதிலுக்கு ஏதாவது சொல்லலனா உனக்கு தூக்கமே பிடிக்காதே, போ, சொன்னதை செய், அதட்டினார் கோகுல கிருஷ்ணன். முணுமுணுத்து கொண்டே மாடிப்படிகளை ஏறினாள் கோதை நாயகி. மகள் ரஷிதாவை யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது. கோகுல கிருஷ்ணனுக்கு பொசுக்கன்று கோபம் பொத்து கொண்டு வந்துவிடும். இவருக்கு பயந்தே வீட்டில் யாரும் ரஷிதாவின் வம்பிக்கே போக மாட்டார்கள். எத்தனை நாளைக்குதான் மாடிக்கும் வீட்டுக்கும் அலைய போகிறேனோ தெரியவில்லை. மாடிப்படிகளை ஏறி இறங்கியே என் கால்கள் ஓய்ந்து விடும் போல் இருக்கிறது. புலம்பியபடியே மொட்டை மாடியை அடைந்தாள் கோதை நாயகி. வானில் அண்ணாந்து பார்த்தபடி நிலவின் அழகில் லயித்திருந்தாள் ரஷிதா. மகளின் அருகில் வந்த கோதை நாயகி, இன்னும் எவ்வளவு நேரம்தான் மொட்டை மாடியிலே இருப்ப? உங்க அப்பாவின் தொணத்தொணப்ப வேறு தாங்க முடியல. நிலவை பார்த்து ரசிச்சது போதும், கீழே வா. அப்பா மகள் 2 பேருக்கிட்டையும் எனது பிராணமே போய்விடும் போல் இருக்கிறது. மகள் கையை பிடித்து அழைத்தாள். இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடுறேனே, அம்மாவிடம் கெஞ்சினாள் ரஷிதா. அந்த நிலா எங்கு போய்விடாது, நாளைக்கும் வரும், வா. உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டாங்க. நீ என்னடானா இன்னும் குழந்தையாவே இருக்கியே. தலையில் அடித்து கொண்டாள் கோதை நாயகி. அம்மாவின் நெச்சரிப்பை தாங்க முடியாமல் மாடியிலிருந்து கீழே இறங்கினாள் ரஷிதா. தாயின் தோளில் கை போட்டபடி வந்த மகளை பார்த்ததும், ஏமா எவ்வளவு நேரம்தாம்மா மாடியிலே இருப்ப? இந்த பனில உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? மகளை செல்லமாக கடிந்து கொண்டார் கோகுல கிருஷ்ணன். சரிப்பா என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு அறைக்குள் ஓடியவள் விளக்கை அணைத்துவிட்டு கட்டிலில் போய் படுத்து விட்டாள் ரஷிதா. ஏன் நிக்கிற? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? மனைவியை அதட்டினார் கோகுல கிருஷ்ணன். அதற்கு மேல் அங்கு நிற்காமல் தனது அறைக்கு சென்று படுக்கையில் சாய்ந்தாள் கோதை நாயகி. மகன் நரேன் அறையில் மட்டும் டேபிள் லைட் எரிந்து கொண்டு இருந்தது. நாளைய வழக்கின் ஆஜராவதற்காக சட்ட புத்தகத்தில் இருந்து குறிப்புகளை கவனமாக எடுத்து கொண்டிருந்தான் நரேன். அவனது மனைவி ஸ்ரேயாவும் மகள் ஷியாமிலையும் எப்பொழுதோ தூங்கிவிட்டனர். மகனின் பணி எப்படிப்பட்டது என்பதை ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் கோகுல கிருஷ்ணனுக்கு நன்கு அறிவார். தனது அறைக்கு திரும்பியவருக்கு படுக்கையில் போய் சாய்ந்ததும் தான் தெரியும். எப்பொழுது உறங்கினார் என்பது அவருக்கே தெரியாது. படுத்த மாத்திரத்தில் உறங்கிவிட்டார். இரவில் படுக்க எத்தனை மணி நேரமானாலும் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் படுக்கையை விட்டு எழுந்து விடுவார் கோகுல கிருஷ்ணன். கூடவே கோதை நாயகியும் எழுந்து கொள்வாள். அடுத்தடுத்து மற்றவர்களும் எழுந்து கொள்ள தொடங்கி விடுவார்கள். விடியற் காலை 5 மணிக்கெல்லாம் வீடு முழுக்க மின் விளக்குகள் பளிச்சிட ஆரம்பித்துவிடும். கோகுல கிருஷ்ணன் எல்லோருக்கும் முன்னதாகவே குளித்துவிட்டு பூஜை அறைக்குள் நுழைந்து விடுவார். அந்த அறையை விட்டு அவர் வெளியில் வர எப்படியும்
1 மணி நேரமாவது ஆகிவிடும். இதற்கிடையில் ரஷிதாவின் அலம்பல் தாங்க முடியாது. அவளுக்கு முன்னதாக வேறு யாரும் பாத்ரூமுக்குள் போய்விடக்கூடாது. ரகளை பண்ண ஆரம்பித்து விடுவாள். இதற்கு பயந்தே அவள் குளித்து முடித்து வெளியில் வந்த பிறகே நரேன் குளியல் அறை பக்கம் எட்டி பார்ப்பான். ரஷிதாவின் இந்த அடம் ஸ்ரேயாவுக்கும் கொஞ்சமும் பிடிப்பதில்லை. ரஷிதாவை கடிந்து கொள்ளவும் முடியாது. அவள் பேச்சுக்கு நீ ஏன் போற என்று நரேன் சத்தம் போடுவான் என்பதால் கணவனுக்கு பயந்து வாயை அடக்கிக் கொள்வாள். காலை 7:30 மணிக்கு ஆகிவிட்டால் மகள் ஷாமிலியுடன் ஸ்கூட்டரில் பள்ளிக்கு கிளம்பி விடுவாள் ஸ்ரேயா. அடுத்த 1/2 மணி நேரத்தில் ரஷிதாவும் கல்லூரிக்கு புறப்பட தயாராகி விடுவாள். அதற்குள் அவள் போடுகிற சத்தம் வீட்டையே 2 படுத்திவிடும். அம்மா, நான் கிளம்பணும், கல்லூரிக்கு நேரமாகிவிட்டது, டிஃபன் ரெடியா என்று சமையலறை நோக்கி குரல் கொடுப்பாள். ஏண்டி கத்துற? இதோ வந்துட்ட. இதற்குள் என்ன அவசரம் என்று சொன்னபடி சமையல் கட்டில் இருந்து ஓடி வருவாள் கோதை நாயகி. டைனிங் டேபிளில் இருக்கிற டிஃபனை எடுத்து போட்டுக்கிறதுக்கு கூடவா கஷ்டம்? எல்லாத்துக்கும் அம்மா தான் வேணுமா? ஹாட் பேக்கில் இருந்து இட்லியை எடுத்து சூடு பறக்க மகளுக்கு பரிமாறுவாள் கோதை நாயகி. 3 இட்லியை கூட முழுசா சாப்பிட்டு இருக்க மாட்டாள் ரஷிதா. போதுமா என்று தட்டிலேயே கையை கழுவி விட்டு எழுவாள். கிளம்புறேன் என்று புத்தக பையை தோளில் மாட்டிக்கொள்வாள். இந்த காப்பி என்று மகளின் முகத்தருகே காப்பி டம்ளரை தீட்டுவாள் கோதை நாயகி. வேண்டாமா அடம்பிடிப்பாள் ரஷிதா. கொஞ்சம் குடி என்று மகளுக்கு காப்பியை புகட்டி விடுவாள் கோதை நாயகி. தினமும் நடக்கிற விஷயம்தான் இது. இன்றும் அந்த நாடகம் அரங்கேறியது. அப்பா என்றபடி தந்தையின் அருகில் வந்தாள் ரஷிதா. என்னடா கண்ணு என்று கோகுலகிருஷ்ணன் முகத்தை நீட்ட அவரது கன்னத்தில் இச்சென்று முத்தம் கொடுத்துவிட்டு புள்ளிமானாக துள்ளி குதித்தபடி கிளம்பினாள் ரஷிதா. காலையில் அப்பாவுக்கு முத்தம் கொடுப்பது ரஷிதாவுக்கு பள்ளி நாட்களில் ஏற்பட்ட பழக்கம். இன்னும் அந்த பழக்கம் அவளை விட்டு போகவில்லை. பார்த்தாயா என் மகளை என்று ஓரக்கண்ணால் மனைவியை கோதை நாயகியிடம் சாடி காட்டினார் கோகுலகிருஷ்ணன். அவங்களுக்கு என்ன, போதும் உங்கள் மகள் பெருமை என்று கோதை நாயகி பதிலுக்கு கண்களாலேயே குத்தி காட்டினாள். இதையெல்லாம் தனது அறைக்குள் இருந்தபடி ஜன்னல் வழியாக சிரித்தபடி எட்டி பார்த்து கொண்டிருந்தான் நரேன். தங்கை ரஷிதா என்றால் அவனுக்கும் உயிர்தான். ஆனால் வெளியில் காட்டிக்கொண்டதில்லை. போகும் வரை மகளையே பார்த்தபடி வாசற்படி முன் நின்றிருந்தார். வீட்டு வாசற்படியை விட்டு கீழே இயங்கி தெருவில் நடந்த கோகுலகிருஷ்ணன். குறும்புக்கார பொண்ணு, இன்னும் குழந்தைத்தனம் மட்டும் மாறவே இல்லை என்று முணுமுணுத்தபடியே திரும்ப அருகில் நின்ற கோதை நாயகி, நீங்க தான் இன்னும் அவளை குழந்தையாகவே நினைச்சிட்டு இருக்கீங்க. குழந்தைய பார்த்தது போதும், உள்ள வாங்க. கோதை நாயகி உள்ளே திரும்ப மனைவியை பின்தொடர்ந்து வந்து மீண்டும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டார் கோகுலகிருஷ்ணன். அன்று ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த வீட்டு குழந்தைகள் வழக்கம் போல ரிஷிதாவுடன் விளையாட வீட்டுக்கே வந்துவிட்டன. குழந்தைகள் விளையாட்டில் வீடே அமர்க்கலப்பட்டது. குழந்தைகளோடு குழந்தையாக விளையாடி கொண்டு இருந்தாள் ரஷிதா. ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒண்ணு வந்துடக்கூடாதே, குழந்தைகளோடு சேர்ந்து இப்படி அரட்டை அடிக்கிறியே, டாக்டருக்கு படிக்கிறோம்ங்கிறத மறந்துடாத, மகளுக்கு கோதை நாயகி நினைவூட்டினாள். ஏமா, படிக்கிறதுக்கும் குழந்தைகளோட விளையாடுறதுக்கும் என்னமா சம்பந்தம்? குழந்தைத்தனமாக தான் நான் நடந்து கொள்ளக்கூடாது, குழந்தை உள்ளத்தோடு இருப்பதில் தப்பில்லை என்று பதில் சொன்னாள் ரஷிதா. உன்னிடம் பேசி ஜெயிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் கோதை நாயகி. சண்டே விழாது வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா? அடுத்த வீட்டு குழந்தைகளை கூட்டிட்டு வந்து இப்படி கொட்ட அடிக்கிறாளே என்று நரேன் நினைப்பான். ஆனால் அப்பாவுக்கு பயந்து வாய் திறக்காமல் இருப்பான். ரஷிதா செய்யும் ரகலையில் ஸ்ரேயாவும் கடுப்பாகி விடுவாள். அவளோ வீட்டுக்கு வந்த மருமகள், அவளால் தான் என்ன செய்ய முடியும்?
தன்னுடைய வெறுப்பை ஜாடை மாடியாக காட்டி ரஷிதாவுடன் விளையாடி கொண்டிருக்கும் மகள் ஷாமிலியை மிரட்டி அழைப்பாள். வீட்டு பாடம் இருக்கு, இங்கு வந்து உட்கார்ந்து படி வா என்பாள். மகள் வந்தால்தானே. போம்மா, நான் வரமாட்டேன், அத்தை கூட விளையாடிட்டு தான் வருவேன் என்று ஓடி ஆடியபடியே ஆட்டம் காண்பிப்பாள் ஷியாமிலி. இப்போ வரல, அடிதான் விழும். ஸ்ரேயா மீண்டும் மிரட்டுவாள். எங்கே அம்மா வந்து தன்னை இழுத்து சென்று விடுவாளோ என்று பயந்து ரஷிதாவின் பின்னால் ஓடிப்போய் ஒளிந்து கொள்வாள் ஷியாமிலி. எப்படியோ போய் தொலை, நான் சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? அப்படியே அத்தை புத்தி என்று ஸ்ரேயாவை கோபப்படுத்துவதை பார்த்து சிரிப்பாள் ரஷிதா. ஏன் அண்ணி, என்னை திட்டுவதற்கு பதிலாக ஷாமிலியை திட்டுற? நேரடியா என்னையே திட்டலாமே. நான் ஏம்மா உன்னை திட்டணும்? எனக்கு எதுக்குமா வம்பு? முகத்தை திருப்பிக் கொள்வாள் ஸ்ரேயா. எல்லாம் இவர் கொடுக்கிற செல்லம் என்று கணவனை கை காட்டுவாள் கோதை நாயகி. மொத்தத்தில் ரஷிதாவின் சாம்ராஜ்யம்தான் அந்த வீட்டில் கொடி கட்டி பறந்தது. கடிகார முள் மாலை 6:30 தொட்டதோ இல்லையோ, இனி படிக்கிற நேரம், பொங்க பொங்க வீட்டுல போய் ஒழுங்க படிங்க என்று எல்லா குழந்தைகளையும் வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் ரஷிதா. குழந்தைகள் போனதுதான் தாமதம். சோவன பெய்த மழை ஓய்ந்தது போல வீடே நிசப்தமானது. ஷியாமிலியும் தன் தாயிடம் வந்து அடைக்கலமாகி விடுவாள். ரஷிதாவும் தன்னை ஃப்ரெஷ் ஆக்கி கொண்டு படிப்பில் மூழ்கி விடுவாள். காலம் வேகமாக கரைந்தது. MBBS படிப்பில் தங்கப்பதக்கம் பெற்ற மாணவியாக மருத்துவ கல்லூரியை விட்டு வெளியில் வந்தாள் ரஷிதா. மகள் டாக்டர் ஆகிவிட்ட பூரிப்பு கோகுலகிருஷ்ணனிடம் மட்டுமல்ல, அந்த வீடு முழுக்கவே நிரம்பி காணப்பட்டது. ரஷிதா மேலும் படிக்க வேண்டும் என ஆசைப்பட்டாள். அவள் விருப்பப்படியே MD சீட்டும் கிடைத்துவிட்டது. மகப்பேறு மருத்துவராக ஆக வேண்டும் என்ற அவளது விருப்பமும் நிறைவேறியது. MD படித்து முடித்து வந்ததும் சென்னையில் உள்ள பிரபல மருத்துவமனை ஒன்றில் அவளுக்கு வேலையும் கிடைத்தது. ஆனால் ரஷிதாவிடம் இருந்த குழந்தைத்தனம் மட்டும் மாறவே இல்லை. ஏம்மா, படிக்கிறப்பதான் குழந்தைத்தனமா விளையாடிட்டே இருந்த, இப்ப டாக்டர் ஆன பிறகும் ஞாயிற்றுக்கிழமையானால் குழந்தைகளோட விளையாடுறியே, உன்னை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள கூடாதா? அம்மா கெஞ்சுவாள். கல்யாணம் ஆகும் வரை குழந்தை விளையாடிட்டு போறாள், இதில் உனக்கு ஏன் இவ்வளவு கவலைன்னு எனக்கு புரியல. மனைவி கோதை நாயகியை அதட்டுவார் கோகுலகிருஷ்ணன். இதற்கு மேல் என்ன பேச முடியும்? அமைதியாகி விடுவாள் கோதை நாயகி. நாட்கள் செல்ல செல்ல ரஷிதாவின் பேச்சிலும் செயலிலும் மாற்றம் தெரிந்தது. யாரிடமும் அதிகம் பேசுவதை தவிர்த்தாள். ஆனால் தந்தையிடம் மட்டும் அதே கூர்ப்பு நீடித்தது. மகள் தன்னிடம் இப்படி நடந்து கொள்வது கோகுலகிருஷ்ணனுக்கு சந்தோஷமாக இருந்தது. தனது தாயின் முகஜாடையில் மகள் இருந்ததால் ரஷிதா மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார் கோகுலகிருஷ்ணன். ஒருவன் கையில் பிடித்து கொடுத்து விட்ட பிறகு மகளை எப்படி பிரிந்திருக்கப் போகிறோமோ என்ற கவலை இப்போதே அவரது மனதை வாட்டத் தொடங்கியது. குறுகிய நாட்களுக்குள்ளாகவே கைராசியான டாக்டர் என்ற பெயரை பெற்றுவிட்டாள் ரஷிதா. வீட்டிலும் அவளுக்கு தனி மரியாதை கிட்டியது. கிரிச் என்று திடீர் சத்தம் கேட்டது. இன்றைக்கென்று பார்த்து மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த திரிலோக் பிரேக் போட்டு திரும்பி பார்த்தான். எதிரே அடுத்த பாதையில் ஸ்கூட்டரில் வந்த அந்த அழகான பெண்ணை வாகனம் ஒன்று உரசி விட்டு செல்ல அவள் கீழே விழுந்து கிடப்பது தெரிந்தது. மோதிய வாகனம் நிற்காமல் மின்னல் வேகத்தில் பறந்து மறைந்தது. அதற்குள் அங்கே கூட்டம் கூடிவிட்டது. திரிலோகிற்கு மனம் கேட்கவில்லை. மருத்துவமனைக்கு செல்ல தாமதமானாலும் பரவாயில்லை என்று நினைத்த அவன் மோட்டார் சைக்கிளை அங்கேயே போட்டுவிட்டு அந்த பெண் விழுந்து கிடந்த இடம் நோக்கி ஓடினான். அங்கே வெள்ளத்தில் மயக்கம் போட்டு கிடந்தாள் அந்த பெண். கூடியிருந்தவர்கள் வேடிக்கைதான் பார்த்தார்களே தவிர அவளை காப்பாற்ற வேண்டும் என்று யாரும் எத்தனிக்கவில்லை. இதை பார்த்ததும் திரிலோகிற்கு கோபமாக வந்தது. தூர விலகுங்க, காற்று வரட்டும் என்று சுற்றி நின்ற கூட்டத்தை விளக்கினான். இரத்தத்தில் தோய்ந்த அந்த பெண்ணை இரு கைகளாலும் தூக்கினான்.
பிளாட்பாரத்தில் கொண்டு வந்து கிடத்தினான். அந்த பெண்ணின் முகத்தை தொட்டு இரு கன்னங்களையும் தட்டினான். ஆனால் அந்த பெண்ணின் கண் சொருகியது. நாடியை பிடித்து பார்த்தான். நாடி துடிப்பு சரியாகவே இருந்தது. இன்னும் தாமதித்தால் அந்த பெண்ணின் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் என்று உணர்ந்த திரிலோக் அந்த வழியாக வந்து கொண்டிருந்த ஆட்டோவை கைத்தட்டி அழைத்தான். அந்த ஆட்டோக்காரர் இரக்க மனம் படைத்தவராக இருக்க வேண்டும். ஐயோ, பெரிய இடத்து பெண்ணாக இருக்கும் போல தெரியுதே என்று அடிபட்டு கிடந்த பெண்ணை பார்த்ததும் பதறினான். கூடி நின்ற கூட்டத்தை கண்டதும் எங்கோ நின்றிருந்த போக்குவரத்து போலீஸ்காரர் அங்கு ஓடி வந்தார். கூட்டத்தை விளக்கினார். இங்க என்ன வேடிக்கை, பொங்க பொங்க என்று சுற்றி நின்றிருந்தவர்களை விரட்டினார். அவர் முகத்தில் கொஞ்சமும் பதற்றமில்லை. இது போன்ற விபத்துக்கள் எத்தனையோ பார்த்தவர் அல்லவா? அவர் இயல்பாகவே இருந்தார். இவங்கள உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால்தான் உயிர் பிழைக்க வைக்க முடியும் என்று திரிலோக் சொன்னபோது அவனது தோற்றத்தை வைத்தே அவர் ஒரு டாக்டராக தான் இருக்க வேண்டும் என்று யூகித்து கொண்டார் அந்த போலீஸ்காரர். சார், நீங்க டாக்டரா என்று கேட்டார். எஸ் என்றான் திரிலோக். அருகில் நின்ற ஆட்டோவை பார்த்ததும் காக்கி சட்டையுடன் அதன் அருகே நின்ற நடுத்தர வயதுள்ளவரை பார்த்து, ஆட்டோக்காரர் நீங்க தானா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே திரிலோக் அந்த பெண்ணை இரு கைகளாலும் தூக்கி எடுத்து ஆட்டோவில் ஏற்றி படுக்க வைத்தான். சட்டை முழுக்க கரை படிந்து இருந்தது. இதையெல்லாம் திரிலோக் பொருட்படுத்தவில்லை. அந்த பெண்ணை எப்படியும் உயிர் பிழைக்க வைக்க வேண்டும் என்பதில் மட்டுமே அவன் குறியாக இருந்தான். தன்னை பற்றி விவரம், ஆஸ்பத்திரி முகவரி எல்லாம் சொல்லிவிட்டு அங்கே வந்து விடுமாறு கூறிவிட்டு புறப்பட்டான் திரிலோக். சரிங்க டாக்டர் என்று சொன்ன போலீஸ்காரர் ஸ்பாட்டை கிளியர் பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து விடுவதாக சொன்னார். ஆட்டோ வீரென்று ஆஸ்பத்திரியை நோக்கி பாய்ந்தது. ஆட்டோவில் போகும்போதே செல்போன் யாருடனோ பேசினான் திரிலோக். கண்மூடி கண் திறப்பதற்குள் ஆட்டோ ஆஸ்பத்திரியை வந்து அடைந்தது. ஆஸ்பத்திரி முன் ஆட்டோ வந்து நின்றதோ இல்லையோ, ஸ்ட்ரெச்சருடன் தயாராக காத்திருந்த இரு ஊழியர்கள் விரைந்து வந்தனர். ஆட்டோவில் இருந்த பெண்ணை தூக்கி ஸ்ட்ரெச்சரில் கிடத்தினர். ஆபரேஷன் தியேட்டரை நோக்கி விரைந்தனர். ஆட்டோ டிரைவரிடம் கட்டணத்தை கொடுக்க திரிலோக் ரூபாய் நோட்டுகளை நீட்டிய போது அவன் வாங்க மறுத்துவிட்டான். டாக்டர், அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடுங்க என்று கேட்டுக்கொண்ட அந்த ஆட்டோ டிரைவர், பார்க்கவே பாவமா இருக்கு, நான் வரேன் டாக்டர் என்று சொல்லிவிட்டு அடுத்த சவாரிக்கு கிளம்பினான். மனதில் ஈரமுள்ள ஆட்டோக்காரர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை நினைத்தவாறே ஆபரேஷன் தியேட்டரை நோக்கி வேகமாக நடந்தான் திரிலோக். ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்தானோ இல்லையோ, ஆபரேஷனுக்கு தேவையான கருவிகளை எல்லாம் தயாராக வைத்துக் கொண்டு 2 நர்ஸ்கள் நின்றிருந்தனர். எல்லாம் ரெடி தானே? நர்ஸ்களிடம் கேட்டான் திரிலோக். ஆமாம் டாக்டர் என்று நர்ஸ்கள் பதில் சொல்ல, அந்த பெண்ணின் ஆடையெல்லாம் களையப்பட்டு பச்சை நிற நீல அங்கி அணிவிக்கப்பட்டு ஆபரேஷன் மேசையில் அவள் கிடத்தப்பட்டிருந்தாள். திரிலோக் மனதில் எந்த பதற்றமும் இல்லை, இயல்பாகவே இருந்தான். இது போன்ற ஆபரேஷன்களை எத்தனையோ பார்த்தவன் அல்லவா. ஆபரேஷனில் மூழ்கினான். எப்படியும் அந்த பெண் உயிர் பிழைத்து விடுவாள் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஆபரேஷன் முடிந்து திரிலோக் வெளியில் வந்தபோது கையில் தோள்பையுடன் காரர் நின்றிருந்தார். சார், விபத்து நடந்த இடத்தில் இந்த பை கிடந்தது என்று அந்த பையை திரிலோக்கிடம் கொடுத்தார். அந்த பை அந்த பெண்ணுடையதாக தான் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டான் திரிலோக். ஸ்மார்ட்ல இருந்த உங்க வண்டியையும் அந்த பெண்ணோட வண்டியையும் கிளியர் பண்ணி வச்சுட்ட சார். அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிய எப்படியும் இன்னும் 2 மணி நேரமாவது ஆகும். அதற்கு பிறகு வேண்டுமானால் நீங்க வந்து உங்க ஃபார்மாலிட்டி என்னவோ அதை முடிச்சிடலாம் என்றான் திரிலோக்.
சரி என்று தலையாட்டியவர் போல அடுத்த 2 மணி நேரம் கழித்து வருவதாக கூறிவிட்டு புறப்பட்டார். ஆபரேஷன் முடிந்ததால் எமர்ஜென்சி வார்டுக்கு மாற்றப்பட்டாள் அந்த பெண். ஏற்கனவே ஒரு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் அதனை நினைவுபடுத்தினான். தட்ஸ் கேஸ், மறந்தே போயிட்டனே, எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வைங்க, இதோ வந்து விடுகிறேன் என்று தனது அறைக்குள் நுழைந்தான் த்ரீலோக். அந்த பெண்ணின் பையை மேசை மீது ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அடுத்த ஆபரேஷனுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டான். மீண்டும் ஆபரேஷன் தியேட்டருக்குள் புகுந்தான். ஆபரேஷன் முடிந்து அவன் வெளியில் வருவதற்கு 2 மணி நேரத்துக்கு மேலானது. காலையில் மருத்துவமனைக்கு புறப்பட்ட ரஷிதாவிடம் இருந்து ஒரு போன் கூட வரவில்லையே. எவ்வளவு வேலையாக இருந்தாலும் பிற்பகல் 3 மணிக்கு எப்படியும் ஒரு போன் கால் வந்து விடுமே. இன்றைக்கு என்ன ஆச்சு? 3 மணிக்கு மேல் ஆகுதே. ரஷிதாவிடம் இருந்து எந்த தகவலும் இல்லையே. கோகுல கிருஷ்ணனுக்கு மனம் ஈர்ப்பு கொள்ளவில்லை. மகளின் செல்போனுக்கு ரிங் போட்டார். சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்ற குரல் மட்டுமே ஒலித்தது. மனைவி கோதநாயகியை அழைத்தார். குழந்தையிடமிருந்து உனக்கு போன் கால் ஏதாவது வந்ததா என்று கேட்டார். ஒன்னும் வரலையே. என்னதான் ஆச்சு தெரியவில்லையே